தேவனை தங்களுடைய சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு பதில், ஒரு தீர்வு, ஒரு முடிவு நம்மளோடவே இருக்குது. அதனால வேதம் சொல்கிறது, உன்னுடைய முடிவை பற்றின நம்பிக்கை உனக்கு. அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் காரியத்தினோட முடிவில், அப்படி கிடையாது. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையினுடைய முடிவு என்னன்றதை கர்த்தர் நமக்கு சரி சொல்லுவார், தெரியப்படுத்துவார். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. பைபிளில் வேற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் முதலும் முடிவுமாய். அப்போ அவர் தான் முடிவு. அப்படின்னா அவர் கையில் என் முடிவு இருக்குது. என் முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவர் நல்லா செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் வைத்திருக்கிற அவைகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் அப்படின்றார். அப்பனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு ஆஸ்பத்திரியில, ஆபரேஷன் தியேட்டர்ல கிடையாது. உங்க வாழ்க்கையினுடைய முடிவு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் கிடையாது. உங்களுடைய முடிவு பஞ்சாயத்திலும் விவாதத்திலும் கிடையாது. உங்களுடைய முடிவு யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து செயல்படுத்துகிற செயலில் கிடையாது. உங்களுடைய முடிவு உங்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன முடிவு என்று சொன்னால், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.